ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். பிக் பாஸ் என்ன தான் ஒரு ஷோவாக இருந்தாலும் அது ஒன் கைண்ட் ஆஃப் கேம் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த கேமில் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே நீங்கள் தான் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் நேற்றுக்கு சௌந்தர்யா பற்றி அவ்வளோ தூரம் பக்காவாக ப்ரெடிக்ஷன் பண்ணாங்க. சௌந்தர்யா பற்றி மட்டும்தான் ப்ரெடிக்ஷன் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ராணுவ பற்றி கூட ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத பக்காவாக பண்ணியிருந்தார். அந்த மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டையும் கை நீட்டி சொல்லுவார், எந்த ப்ரெடிக்ஷன் இது பக்காவாக இருக்கும், நீ இந்த வாரம் போக மாட்ட, நீ இந்த வாரம் நல்லா கேம் ப்ளே பண்ண அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் நேற்றுக்கு சௌந்தர்யா பற்றின டாபிக் வருது. குறிப்பாக நம்மளுடைய தர்ஷிகா மற்றும் முத்துக்குமரன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்லேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தர்ஷிகா கேட்கும்போது, அதுக்கு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சவுண்டு விளையாட்டை கிளியராக விளையாடுது, கிளவராக விளையாடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஏன் முத்து அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி தர்ஷிகா கேட்கும்போது, அதுக்கு நம்மளுடைய முத்து அவர்கள் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காமெடிக்காக சொல்கிறலாம் நினைக்காத, சீரியஸாகவே சொல்கிறேன். சௌந்தர்யா அவ்வளோ கிளியராக இந்த கேமை ப்ளே பண்ணுது. குறிப்பாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி எதானா ஒருத்தர் இருக்கான், இல்லை இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுறான் அப்படின்னா அவனை நம்ம அடித்து உடச்சி அதுக்கப்புறம் அந்த கேமை பிரேக் பண்ணிட முடியும். பட் சௌந்தர்யா அவர்கள் கண்ணுக்கு முன்னாடியெல்லாம் விளையாட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு கேம் விளையாடிக்கிறாங்க. அதாவது சொல்லப்போனால், இந்த வாரம் இந்த மாதிரி இருக்கணும், அடுத்த வாரம் இப்படி இருக்கணும், ஃபஸ்ட் வீக்கில் அமைதியாக இருக்கணும், 10th வீக்கில் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே வெல் பிளான்டாக வந்திருக்காங்க. ஸோ அதனால் அதை மறைமுகமாகவே வச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கே பயமாக இருக்குது. சௌந்தர்யா கிட்ட பேசுகிறதுக்கும் அவங்க கூட ஒரு கேம் ப்ளே பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு பயமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் பரவாயில்ல, பட் இப்போ அவங்க வேறு லெவலில் கேம் ப்ளே பண்ணுறாங்க, கிளவராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறார். அதுக்கு நம்ம தர்ஷிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணும்னே சில விஷயத்தை பண்ணுறாளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், வேணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீக் அமைதியாக இருந்தாங்க, இந்த வீக் வேறு மாதிரி ப்ளே பண்ணுவாங்க, அடுத்த வீக் வேறு மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. ஸோ வேணும்னு பண்ணுறதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பக்காவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரத்துக்கு என்ன தேவை அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க ஸ்கோர் பண்ணிவிட்டு. ஸோ அதனால் எனக்கு சௌந்தர்யா பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறத முழு மனதோடு ஒத்துட்ருக்காப்புல நம்மளுடைய முத்துக்குமரன். இதை கேட்டதுமே தர்ஷிகா ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ முத்துக்குமரனுடைய ப்ரெடிக்ஷன் சௌந்தர்யா மேலே மட்டும்தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ராணுவ அவர்கள் மேலேயும் பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராக ஒரு ப்ரெடிக்ஷனை சொன்னாப்புல. அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்கும்போது, டே மச்சான் நீ பக்காவாக பண்ணியிருக்க இந்த வாரம், நீ கண்டிப்பாக போக மாட்டேன், மனசார சொல்கிற, நீ வேணால் பாரு அப்படின்னு சொன்னாப்புல. அதே மாதிரி நேற்றுக்கு எபிசோட்லேயும் ராணுவ அவர்களுக்கு பயங்கர அப்ரிசியேஷன் ஒவ்வொரு தடவையும் தோலை தட்டி தட்டி கொடுத்துட்டே இருந்தார். ஸோ அந்த விதத்தில் தான் ராணுவ அவர்கள் வெளியும் தெரிஞ்சிருக்காரு. மக்களும் பெருசாக ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. விஜேஎஸும் பயங்கரமான ஒரு வரவேற்பு ராணுவ அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாக்லினுடைய கேமை பற்றி கணிக்கிறாரு, அவர் எந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டை பற்றி இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சுருந்தாலே போதும், எப்படி இந்த கேமை ப்ளே பண்ணும், அவங்க எப்படி கேம் ப்ளே பண்ணுவாங்க, எப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, எப்படி இந்த கேம் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியாக பிளான் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை முத்துக்குமரன் வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் அடித்து நவுத்துவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்படி சௌந்தர்யா பற்றி முத்துக்குமரன் சொன்ன கருத்துக்களை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கலாம். until then, bye from உதய். நன்றி, வணக்கம்.